ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். 24 hours I ate only white food for 24 hours சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் ஃபுட் அப்படிங்கிறது மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ஃபுட்டு. ஏன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு, கர்ட் ரைஸு, தேங்காய் சாதம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதில். ஸோ இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் போகுது. அண்ட் ஒயிட் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும், எந்த ஃபுட் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் ட்ரிங்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா மார்னிங் ட்ரிங்க் வந்து குடித்தோம் அப்படின்னா பால் மட்டும்தான் குடிக்க முடியும் ஒயிட் கலரில். எனக்கு சுத்தமாக அந்த ஒயிட் கலர் பால் குடிக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்மெல்லு வந்து அப்படி இருக்கும். அதனால நம்ம வந்து டீ, காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணால் குடிக்கலாம். பட் ஒயிட் கலர் ஃபுட்டுக்கு அது ஆப்டாக இருக்காது. ஸோ நான் மார்னிங் ட்ரிங்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம். என் தாயார் வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிட்றலாம். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறு. யாருக்கெல்லாம் இடியாப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இடியாப்பம் கூட வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யாராச்சும் இடியாப்பத்துக்கு கூட சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு இல்லாட்டி லஞ்சுக்கு பார்க்கலாம். Many hours later. இப்போ வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம லஸ்ஸி தான் குடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லஸ்ஸியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பார்க்கலாம். Many minutes later. இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகுது. லஞ்சுக்கு நம்ம இந்த பாஸ்தா தான் செய்ய போகிறோம், சீஸ் பாஸ்தா. ஸோ இப்போ தான் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நம்ம இப்போ போய் செய்யலாம். இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ செய்யலாம் வாங்க. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips, and happiness in your eyes. Kiss me, kiss me. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips, and happiness in your eyes. Kiss me, kiss me. Close your eyes and miss me. Close your eyes. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்குது.
அண்ட் அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு சால்ட்டினஸ், லைட்டாக ஒரு சீஸினஸோட அந்த ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு செய்யும் போதே. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ஜூஸியாக சீஸியாக அந்த மாதிரி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. Read your lips on your fingertips. I can feel your smile. Come on. சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த கான் தான் வந்து லைட்டாக சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குது. தெரியல, நான் வந்து சரியாக குக் பண்ணலையான்ட்டு. பட் பாஸ்தா வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. My lips and happiness in your eyes. ஆனால் இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும். ஆறி போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருது, நம்மளோட நார்மல் மேகி மாதிரி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்தாவில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்க்கலாம். வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நாங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் பிளான் பண்ணோம், பட் அது கிடைக்கல. ஆனாலும் இது வந்து மேஷ்மெலோஸ் நேற்று வந்து நான் செஞ்சு செட் பண்ணுறதுக்காக வச்சது. இந்த மேஷ்மெலோஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். ஸோ ஒயிட் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதையும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அண்ட் சூப்பராக வந்திருக்கு, நல்லா செட்டும் ஆயிருக்கு. அண்டு மேஷ்மெலோஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே. சூப்பர். இந்த மேஷ்மெலோ வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கன்சிடர் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். Much later. ஸோ இப்போ வந்து டைம் ஒரு 7 o'clock ஆகுது. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு ஈவினிங்கும் இல்லாமல் நைட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு டைமு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து தேடணும், பட் அதை வந்து கிடைக்கல. இன்றைக்கி வந்து நமக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கொடுத்து வைக்கல போல். ஸோ நம்ம இந்த ஐஸ்கிரீமை வந்து ஈவினிங் இல்லை நைட் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து நைட் டைமில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குன்றது சொல்லுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்டு வீட்டில் திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டின்னருக்கு பார்க்கலாம். 1 hour later. ஸோ நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்து நம்ம தோசை வச்சுட்டேன். வெரி குட். தோசை வித் தேங்காய் சட்னி தான் சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னி லைட்டாக கலர் மாறிடுச்சு, ஓரளவு ஒயிட் கலர் தான் இருக்குது. தேங்காய் பால் தான் சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் காலையிலையும் நம்ம வந்து இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் தான் சாப்பிட்டோம். ஸோ நைட்டும் வந்து தேங்காய் பால் காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி அண்ட் தோசை சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ இந்த டின்னரை முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். Many minutes later. தான் நம்மளோட டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒயிட் கலர் ஃபுட்டில் வந்து நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு பிடிச்சது எதையாவது நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.